லவ் பண்ற பையன் ஏமாத்திட்டான்னு இந்த பொண்ணு கோவத்துல ஓடி போறா. அதை பார்த்த ஹீரோவும் துரத்திட்டு வந்து காப்பாத்துறா. அப்பதான் இந்த பொண்ணும் நான் தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டேன், நீ என்ன ஏமால அவ்வளவு அக்கறையா இருக்க, அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படியாச்சும் பிரேக்கப் ஆகணும், நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். ஆனா இந்த பையன் ஒத்துக்க மாட்டான். நீ ஒத்துக்கலாம் கூட பரவாயில்ல, உங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு மேட்ரா இந்த பையனமே ஒத்துக்கிறான். ஆனா அடுத்த நாளே அவன் லவ் பண்ற பொண்ணுகிட்டே போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அந்த பொண்ணுமே எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு அந்த ரிங்கை தூக்கி போட்டு போயிடுறா. அதை பார்த்த இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இவனை பார்த்துட்டு அடிக்கலான்னு துரத்திட்டு வரா. அதை பார்த்த இந்த பொண்ணு ஃப்ரெண்டு தடுத்து நிறுத்துறாங்க. அப்பதான் அவன் நான் அவனை அடிக்கலாம் துரத்தல, ஏற்கனவே அந்த பொண்ணை நான் எப்படி கழட்டி விட்டுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன், இப்ப ஈஸியா போச்சு, உன்னோட அட்ரஸ் கேட்க தான் துரத்தணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா இந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்ப ஹீரோயினோ லவ் பண்ற பையன் கூட தங்க ஆரம்பிச்சிடா. ஆனா அவன் மேல நம்பிக்கை இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்க வந்து எப்படியாச்சும் தப்பிச்சலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா முடியாம போகுது. அடுத்த நாள் ஹீரோ வீட்டுக்கு வந்து அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு, நீ என் கூடவே இருன்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சி பாக்குறா. ஆனா ஹீரோ அவன் தான் உன்னோட லவ் லூஸ் மாதிரி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஏர்போர்ட் கிளம்பிடுறான். பார்த்தா நீ நைட் இந்த பொண்ணு கூட தங்க வந்துடா. இந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப இந்த பொண்ணோட அப்பாவுமே கோவத்துல மக இறந்துட்டான்னு சொல்லிட்டு காரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த பொண்ணு அம்மாவை மறக்க முடியாம ஹீரோ ரூம்ல படுத்துக்கிட்டு நீ என்னோட பக்கத்துல இருக்கும்போது என்னோட அம்மா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் ஒண்ணுமே புரியாம அவளோட மூஞ்சில கை வச்சு பாக்குறா. பார்த்தா ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அன்னைக்கு நைட்டே மெடிக்கல் இருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்து தூங்காம கூட நல்லா பாத்துக்கிறான். ஆனா ஹீரோ இது சரிப்பட்டு வராதுன்னா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட தனியா கூப்பிட்டு உங்க ரெண்டு பேரோட கல்யாணம் எப்பதான் நடக்கும்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அவன் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணு கூட்டிட்டு வரல, இவ்வளவு தூரம் வந்திருக்கா, அவர் கேரா பாத்துக்கணும்னு சொல்றா, கூட்டிட்டு வந்தான்னு சொல்றான். அந்த பொண்ணுமே கேட்டுறா. பட் சடனா அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்த மோதிரத்தை ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறா. இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்களுக்கான கல்யாண ஏற்பாடுலாம் செய்யறான். கல்யாணமும் நடக்க போகுது. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டா, நான் சும்மா விட்டுருவான்னு சொல்லி இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, ரெடியா இருன்னு சொல்லிட்டு போறா. அதை பார்த்ததுமே ஹீரோ கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடறான்.